அருண் சீதா கிட்ட காலைல சண்டை போட்டு போகிறாரு. எனக்கே தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சத்யா கல்யாணம் பண்ணிட்டு வரல. நீலாம் ஒரு ஒய்ஃபா, உன் குடும்பத்தோட சேர்றதுனால தான் இவ்வளோ திட்டுத்தனா நீ பண்ணுற, இதோட உங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது சொல்லிட்டு சண்டை போட்டு போகிறாரு. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்த அருண் திரும்பவும் சண்டை ஆரம்பிக்கிறாரு. என்ன சீதா, திரும்ப ஏதாவது உங்கள் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு நான் போல, உங்களுக்கு அதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி நிக்கலா சொல்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறார், என்னது உங்கள் வீட்டுக்கு போகலையா, தபார் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அப்படியே நீங்கள் போயிடு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றாரு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு கூட போகக்கூடாது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சீதா. உடனே அருண் சொல்கிறாரு, ஆமாம் உங்கள் வீட்டுக்கு போகிறதா தான் எல்லா திருட்டுதலையும் நீங்கள் கற்றுருக்க, அந்த முத்து பிளான் பண்ண மாதிரியே என்னை ஜெயிச்சிட்டான், அவன் தான் உனக்கு எல்லா திருட்டுதலையும் கற்றுக் கொடுத்துருக்கான். உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்னை சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ எனக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் வெளில சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது. ஒரு மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமல் ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, என்ன மதிக்காமல் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் தலைமையில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு இது எவ்வளோ கேவலம் தெரியுமா, என் கூட வேலை செய்கிறவங்க என்னை பார்த்து எப்படி சும்மா சிரிக்கிறாங்க, வேலைக்கே போக முடியல என்னால், அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அருண். உடனே சீதா சொல்கிறாங்க, ஏன் எங்கள் குடும்பத்து மேலேயும் என் சத்யா மேலேயும் அவ்வளோ அக்கறை இருக்கா, அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் சத்யாவை எப்படி அடித்தாங்க, ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்களே, அப்போ எப்படி உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சீதா. என்ன அருண் சொல்கிறாரு, ஆமாம் அன்றைக்கி உன் தம்பி சத்யா பண்ணது தப்பு, அன்றைக்கி ஒரு பணக்கார பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா போலீஸ் ஸ்டேஷனை வச்சு விசாரிக்க தான் செய்வாங்க, என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்ட்டு, அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கும் முத்து மாமாக்குள்ள வித்தியாசம். முத்து மாமா கடைசி வரைக்கும் சத்யாக்காக போராடி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி சத்யா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அன்றைக்கி மட்டும் முத்து மாமா மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா சத்யாவோட நிலமை என்ன இருக்குன்னு எங்களால் யோசிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. உடனே அருணுக்கு சரியான கோவம் வந்து சீதா போட்டு அடிக்கிறாரு. உனக்கு இன்னும் முத்து மாமான்னு சொல்லிட்டே இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணியா, அந்த முத்து கல்யாணம் பண்ணியா நீ, அவன் ஒரு சாதாரண டிரைவரு, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, என்னை விட அவனை உசத்தியை பற்றி பேசுகிற சி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே சீதா திரும்பவும் கோவத்தில் திரும்பவும் கேட்குறாங்க, கல்யாணத்தை உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் அந்த கல்யாணத்தை தடுத்துருப்பீங்க, சத்யாவுக்கு எந்த உதவியும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, எங்கள் வீட்லேயே யாராவது கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்யா எங்கள் வீட்லேயே யாராவது உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. உடனே அருண், இன்னும் என் கூட திமிரா பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை திரும்பவும் பலர்னு அடைக்கிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என் மேலே கை வச்சு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, ஓ நீ இந்த முத்து கூட சேர்ந்து ரவுடி மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்டியா, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு சீதா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. உடனே சீதா அழுதுகிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. உடனே இதை பார்த்த உடனேயும் சீதா அவங்க அம்மா அழுதுட்டு என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, இந்த சத்யா கல்யாணம் ஆனதில்ல அது அருணுக்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க தினமும், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சீதா அவங்க அம்மா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அருணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. மீனா அருணுக்கிட்ட சொல்கிறாங்க, அருண் உங்ககிட்ட கல்யாணத்தை சொல்லாமல் நடத்துறது தப்பு தான், அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, ஏன்னா சத்யாவுக்கு பெரிய ஆபத்தே இருந்தது, அதனால தான் அப்படி நாங்கள் அப்போ பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, நீங்கள் எங்கிட்டேருந்து கல்யாணத்தை மறைச்சி பண்ணணுன்னு தான் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் யார் சொல்லி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அருண் அப்படியே முத்தை பார்த்துட்டு அப்படியே நெக்லாக சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பார் அருண், உன்னை மாதிரி எனக்கு தந்திரமாக நடிச்சோ இல்லை பண்ணுறதோ தெரியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை நல்லபடியாக செய்வேன், சத்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதுக்காக நான் பண்ணேன், ஆனால் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ண நான் யோசிக்கவே இல்லை, நடந்த சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும், மீனாவும் சொல்லியாச்சு, இதுக்கப்புறமும் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னோடய உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும், இவ்வளோ நாளாக சீதாக்காக மட்டும்தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பொறுமையாக போயிட்டுருக்க மாட்டேன், என்னோட அடித்தடியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அருண் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னையே வந்து மிரட்டுறேடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சட்டையை அருண் பிடிக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அருண் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட கல்யாணத்தை மறைச்சி பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது, சத்யாவுக்கு என்ன ஆகுமோ கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயத்தில் தான் நாங்கள் மாதிரிலாம் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, இந்த பாருங்கள் சீதா இந்த வீட்டில் வந்து வாழணும் அப்படின்னா உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே பேச்சு வச்சக்கூடாது அப்படின்றா மட்டும்தான் நான் சீதா வச்சு நான் வாழ்வேன், இல்லைனா சீதா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாரு. இப்போ அருணும் சீதாவும் எப்படி சேர போடுறாங்கன்றத பார்க்கலாம்.